உலகம் உருவானதுக்கு பல தியரிஸ் இருக்கு. ஆனா அதுல எல்லாராலையும் நம்பப்படுற தியரி பிக் பேங் தியரி. இன்னைக்கு நம்ம பிக் பேங் தியரியை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பிக் பேங்னா என்ன? ஒரு அணுவா, ஒரு கிரகமா, இல்ல ஒரு பெரிய நட்சத்திரமா? இதுக்கான விடை சயின்டிஸ்ட் கிட்ட இனி வரைக்கும் இல்ல. பிக் பேங்ன்றது ஒரு வெடிப்பு. பிக் பேங் வெடிச்சு அதுல இருந்து வெளிவந்த துகள்களால ஸ்டார்ஸ் உருவாச்சு. ஸ்டார்ஸ் பல வருஷமா எரிஞ்ச ஒரு நெருப்பு குழம்பாவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்து நட்சத்திரமா ஜொலிக்க ஆரம்பிச்சுது. நம்ம யூனிவர்ஸ்லயே முதல்ல உருவான எலமெண்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இருக்கிறதுனால நட்சத்திரம் எப்போதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல ஹைட்ரஜன் காலியாகி நட்சத்திரம் சூப்பர் நோவாவா வெடிக்கும். அது வெடிக்கிறப்ப அதிக அளவு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த வெளிச்சத்தை நம்ம பூமியில இருந்து கூட பார்க்கலாம். பல கோடி வருஷத்துக்கு அப்புறம் நட்சத்திரத்துக்கு புவியீர்ப்பு விசை வந்து கேலக்சியா உருவார ஆரம்பிச்சது. இந்த பிரபஞ்சத்துல பல கேலக்சி உருவாச்சு. அதுல ஒரு கேலக்சி தான் நம்ம இப்ப இருக்கிற மில்கி வே. மில்கி வே தன்னோட புவியீர்ப்பு விசையால பல நட்சத்திரத்தை அழிச்சிச்சு. அஞ்சு நட்சத்திரத்துல இருந்து பல நட்சத்திரம் உருவாச்சு. அப்படி உருவான ஒரு நட்சத்திரம் தான் நம்ம சூரியன். சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கிரகமும் சூரியன்ல இருந்து வந்த ஒரு சின்ன பார்ட் தான். தன்னோட அதிகமான புவியீர்ப்பு விசையால சூரியன் தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்குச்சு. அதெல்லாம் த சோலார் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியும் சூரியன்ல இருந்து வந்த ஒரு சின்ன துகள் தான். நம்ம பூமி பல வருஷமா எரிஞ்சிட்டு இருந்துச்சு சூரியன் மாதிரி. எங்க பார்த்தாலும் ஒரே நெருப்பு. அப்பன்னு பார்த்து தான் நிலா நம்ம பூமி மேல வந்து மோதிச்சு. பூமிக்கு இருந்த புவியீர்ப்பு விசையால நிலா பூமியை சுத்த ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வருஷமா எரிஞ்சிட்டு இருக்கிற பூமி திடீர்னு அதோட சக்தி குறைஞ்சு குளிர ஆரம்பிச்சுது. டெம்பரேச்சர் -100 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே போச்சு. அதுக்கப்புறம் சில வருஷம் கழிச்சு எரிமலைகள் வெடிக்க ஆரம்பிச்சுது. உறைஞ்ச ஐஸ்லாம் உருக ஆரம்பிச்சுது. நம்ம பூமிக்குள்ள தண்ணி உருவாச்சு. தண்ணி உருவானதுக்கு அப்புறம் ஆக்சிஜன் உருவாச்சு. ஆக்சிஜன் உருவானதுனால நம்ம அட்மாஸ்பியர் ஃபுல்லா ஆக்சிஜனால சூழப்பட்டது. ஆக்சிஜன் உருவானதுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள முதல் செல் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செல்லும் பிரிஞ்சு பல செல்லா உருவாச்சு. ஒரு செல்லும் பரிணாம மாற்றம் அடைஞ்சிச்சு. கடல் உயிரினங்கள் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் தான் முதல் நில உயிரினம் பிறந்துச்சு. செடி கொடி வந்துச்சு, மரங்கள் வந்துச்சு, பறவைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ், ஊரும் வகை விலங்கு, டைனோசர்ஸ் வந்துச்சு. எரிமலையோட தாக்கத்தால டைனோசர்ஸ் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விலங்கா உருவாச்சு.